கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, 23/12/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. என் தேவனுடைய சுத்த கிருபையும் நன்மையும் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றுங்க, எல்லா நாசமோச விலைக்கும் விலக்கி இவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் இவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாக போவதற்காக நன்றி அப்பா. இவரை ஆசீர்வதிங்க. எஸ்ரா 8:22 படி தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லோர் மேலும் நன்மையாய் இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, நீர் நன்மை தருகிற தேவனாய் உங்களுடைய கரத்தினால இவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். அவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க, சகலத்திலுமே நன்மை கொடுங்கப்பா. நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்தில் போடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்த தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 23/12/2020 இந்த தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்த தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் 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 இந்த தேசத்தில் நன்மையான இவர்களை நீர் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா தடைகளுமே மாற்றுங்கப்பா. கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரை தொட்டானது பரவாதபடி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்படக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு சிந்தனை வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தோப்பு கொடுக்குறோமப்பா. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகி இயேசுவின் நாமத்தில் புகழ் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டுக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.